ஜோதி லிங்க வடிவு, பிரகாசமான வடிவு. இன்று பக்தர்கள் அப்படிங்கிறது மொழி இந்த பூமியே இந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படியா இந்த மலையினுடைய சிறப்பும் இந்த ஜோதியினுடைய சிறப்பு? உலகமே வெப்பமாகி இருக்கிறது, குளோபல் வார்மிங் என்று சொல்கிறார்கள். அண்ணாமலையார் அதைவிட வெப்பமாக இருக்கிறார். உலகை குளிர வைக்க வேண்டுமென்றால் அண்ணாமலையாரை குளிர வைக்க வேண்டும். இந்த குளோபல் வார்மிங்க்கு ஒரே வழி திருவண்ணாமலையிலே திரண்டு அண்ணாமலையாருடைய திருவடிகளை வணங்குவதுதான். இது இன்று நேற்றல்ல, சங்ககாலம் தொடங்கி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் ராசாதிராசன் ராசேந்திரன் இவருடைய கல்வெட்டெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்னாலேயே சங்க இலக்கியத்திலேயே நற்றிணை அகநானூறு எல்லாம் கார்த்திகை தீபம் எவ்வாறு திரு அண்ணாமலையிலே ஏற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. அப்போ எவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த பெருமக்கள் இந்த அண்ணாமலையிலே கூடியிருக்கிறார்கள் பாருங்கள். எனவே இந்த அற்புதமான திருவிழாவை நியூஸ் 7 தமிழ் வாயிலாக நான் எடுத்து உங்களிடம் என்னுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், 40 லட்சம் மக்கள் அண்ணாமலையை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற ஒரே எண்ணம் உலகெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். தான் மட்டுமல்ல, பக்தி என்பதனுடைய அடிப்படையே தன்னை கடந்து வெளியே வந்து உலகை நேசிப்பது தான். கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்களும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாய. பாருங்க, நிற்க இடமில்லை அண்ணாமலையிலே. அண்ணாமலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது பகவான் ரமணர் சொல்லுகிறார், மிகப்பெரிய இந்த பூமியினுடைய ஹிருதயம் திருவண்ணாமலைன்னு சொல்றார். அருணாதர அக்ஷரமாலை என்று அழகாக பகவான் ரமணர் எழுதியிருக்கிறார். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இது சாதாரண பூமி அல்ல திரு அண்ணாமலை. அங்குள்ள மண்ணெல்லாம் சிவம், வாவியெல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர், காவணங்கள் தோறும் கணநாதர், ஈதி சிவலோகம் என்று பட்டினத்தார் திருவொற்றியூரை பாடினார். அதே கதைதான் திரு அண்ணாமலையிலும். அங்க அதனாலதான் சித்தர்கள் எல்லாம் சித்தர்கள் பூமி. எங்க சித்தர்கள் இருக்கிறார்களோ அங்க சித்து இருக்கும். சித்துன்னா என்ன அர்த்தம்? சித்தத்தை அடக்கியவர்கள் சித்தர்கள். நம்மாலெல்லாம் அடக்க முடியாது. இன்றைய தினம் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. பெய்கின்ற மழையை விட போர் கடைகள் அதிகமாக இருக்கின்றன. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற தெய்வ வழிபாடு மட்டும்தான் வழி. ரொம்ப அழகாக சொல்லுகின்றார்கள், யாம் பெற்ற பேரு பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர் உரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. திருமூலர் திருமந்திரம் என்ன சொல்கிறார்? யான் பெற்ற இன்பம் பெரிய வையமும். இங்கே ஒரு வசதியும் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் 40 லட்சம் பேருக்கு நடப்பதற்கு கூட இடமில்லை. இவர்கள் ஏன் இப்படி நாவிலே நமச்சிவாயா மந்திரத்தை அவர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிற போது பசியும் இல்லை, நீரும் இல்லை, நீரும் தேவையில்லை, அந்த ஜோதியை கண்டால் போதும் என்கிற ஒற்றை உணர்வோடு இருந்து கொண்டிருக்கு. அந்த ஜோதி சாதாரண ஜோதி அல்ல. அந்த ஜோதி திருவண்ணாமலையிலே 6 மணிக்கு ஏற்றப்படுகின்ற அந்த ஜோதியை காண்பதற்காகத்தான் அவர்கள் விரதம் இருந்து வருகிறார்கள். அண்ணாமலைக்கு கிரிவலம் தான் முதல்ல அண்ணாமலையில் தொடங்கியது. வேறு எங்கேயுமே கிரிவலம் மலையை சுற்றி வருவது கிடையாது. இந்த கிரிவலம் திருவண்ணாமலையில் நடப்பதை சங்க இலக்கியம் சொன்னது என்று ஆரம்பத்தில் சொன்னதுக்கு சான்றாக நற்றிணை அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களிலே கார்த்திகை தீபத்திற்கு ஒரு ஓமை சொல்லியிருக்கின்றார். அகநானூறு 158வது பாடல்ல இந்த கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றுவார்களாம் வீட்டில்? சர்வாலய தீபம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றிய உடனே தான் வீட்டில் விளக்கேற்றுவாங்க. அந்த காலத்தில் எந்த ஊடகமும் கிடையாது, தொலைபேசி கிடையாது, அலைபேசி கிடையாது, ஒரே பேசி இதய பேசி தான். அண்ணாமலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றுவார்கள் என்று மனதார நினைத்து வீட்டிலே பெண்களெல்லாம் கார்த்திகை விளக்கு ஏற்றுவார்கள்.
அதுதான் திருவண்ணாமலையில் ஏற்றாமல் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. 5:30 மணிக்கெல்லாம் 5:45 ஏற்ற மாட்டாங்க. 6 மணிக்கு அதுக்கு பேரே சர்வ ஆலய தீபம். சங்க